அதிகமான ஆசிரியர்கள் தமிழகத்தில் இந்த கடந்த 12 வருட காலமாக பணி வாய்ப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக இந்த வாசகத்தை வச்சுங்க நின்றுருக்கீங்க? வர 2026 சட்டமன்ற எதனால? பிகாஸ் லாஸ்ட் 12 இயர்ஸா எங்களுக்கு எந்த ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கல. இந்த 2 கழக ஆட்சிகளால ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு பல்வேறு வகைப்பட்ட ஜீவோக்களால் வாழ்வாதாரம் இழந்து எங்களுடைய 2013 8 ஆசிரியர்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறாங்க. அதனால தற்போது நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட எந்த ஒரு அறிவிப்பு ஆசிரியர்களுக்கு என்று வழங்கப்படவில்லை. மேலும் இது ஒரு மாநில அரசாகவும் மார்க்கெட்டிங் அரசாகவும் தான் உள்ளது. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் வாக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கே என பதாகைகளை ஏந்திய வண்ணம் ஆசிரியர்கள் நின்று வருகின்றனர். திமுக அதிமுக அரசு மீது அதிருப்தியில் உள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கே வாக்குகள் செல்லும் என்றும் ஆசிரியர்கள் பதாகைகளை ஏந்தி நிற்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கோவை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் தனியார் பொறியியல் கல்லூரியில் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜயின் தலைமையில் இன்று தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கியுள்ளது. இதையொட்டி காலை முதலே தனியார் கல்லூரி முன்பு அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக வண்ணம் உள்ளனர். கூட்டத்திற்கு வந்த ஆசிரியர்கள் சிலர் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தல் தங்களது ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் என்றும் பதாகைகளை ஏந்தி நிற்கின்றனர். அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக அதிமுக மற்றும் திமுக கட்சியினர் தங்களுக்கு எந்த ஒரு பணி ஆணையும் வழங்கவில்லை என்றும் இதனால் வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தாங்கள் ஓட்டு என்றும் தெரிவித்து இந்த பதாகைகள் ஏந்தி வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.